வெல்கம் டு சந்தியாஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ். நாம கேட்டுட்டு இருக்க கதையின் தலைப்பு எனது புன்னகையின் முகவரி. ஆசிரியர் சந்தியாஸ்ரீ. நான் உங்கள் புவனா செல்வம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 31. அங்கிருந்த மரத்தின் மீது தோதாக சாய்ந்து, நீ சொன்ன வாக்கியம்தான் உன்னை எனக்கு அடையாளம் காட்டுச்சு. அவள் முகத்தை மறைத்த கூந்தலை காதோரம் ஒதுக்கி விரலால் கன்னத்தில் கோலமிட்டான். அவள் கேள்வியாக நோக்கிட, தென்றலுக்கு உறைவிடம் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அமையாதுன்னு யாரும் சொல்லலையே என்றான் அவளைப் போலவே. கணவனை திகைப்போடு நோக்கி, நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் சொன்னது. உங்க பேர் நிஜமாவே எனக்கு தெரியாது. ஆனா உங்க இறுகிய முகம் என்ன வெகுவா பாதிச்சுது. அதுதான் உங்களை காதலிக்கவும் காரணமா அமைஞ்சுது. தன் மனதினை பகிர்ந்தாள். நீதான் இளந்தென்றலோன்னு சந்தேகம் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் உன்னை நெருங்கவும் முடியாம விலகவும் முடியாம தடுமாறின என்று சொல்ல, அதைத்தான் தவறாக நினைத்ததும் மனதில் படமாக ஓடியது. சாரிங்க, உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் என்று அவனிடம் மன்னிப்பு கேட்டவளிடம் பர்ஸை காட்டி, இத எங்க தவற விட்டேன்னு நினைவு இருக்குதா என கேட்க, அவளின் நினைவுகள் வேகமாக பின்னோக்கி சென்றது. +2 எக்ஸாம் எழுதி முடித்த கையோடு அன்று ஸ்கூலில் தோழிகளோடு ஆட்டம் போட்டுவிட்டு மாலை நேரத்தில் அவளுக்கு ரொம்ப பிடித்த ஓடைக்கு அருகே சற்று நேரம் அமரலாம் என்று சென்ற இடத்தில் 20 வயதுடைய பையன் தனியாக அமர்ந்திருந்தான். அவளின் வழக்கமான துடுக்குத்தனம் தலை தூக்க, ஹலோ சாரே, என்ன இங்க உட்கார்ந்திருக்கீங்க? இது என்னோட பிரைவேட் பிளேஸ் என்ற பெண்ணை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அவன் அமைதியாகி விட்டான். ஆமா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவள் அக்கறையோடு விசாரிக்க, உன்கிட்ட சொன்னா என் பிரச்சனை தீருமா? பெண்ணின் தொல்லை தாங்க முடியாமல் நேரடியாகவே எரிந்து விழுந்தான். தென்றலுக்கு கூட தான் உறைவிடம் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா என்னைக்குமே அமையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? உங்க பிரச்சனைய சொல்லுங்க, என்னால முடிஞ்ச தீர்வை நான் சொல்றேன் என்ற அவளிடம் நடந்ததை சொல்ல தொடங்கினான். கல்லூரி சென்று வீடு திரும்பும் வழியில் ரவிச்சந்திரன் தன் குடும்பத்தோடு ஹோட்டலில் நுழைவதை கண்டான் மனோ. தன்னுடைய இடத்தில் வேறொரு பையன் இருப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதுநாள் வரை தன்னுடைய தந்தை வேறொரு திருமணம் செய்திருக்க மாட்டார் என்று நினைத்தவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நேராக வீட்டிற்கு வந்து தன்னுடைய தாத்தாவிடம் விஷயத்தை கேட்டான். தான் சொல்லும் விஷயத்தை பேரன் மனம் ஏற்றுக்கொள்ளும் என்று உணர்ந்து, அன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு வந்ததும் அவரு சொந்த ஊருக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆன குடும்பத்தை காப்பாத்தினாரு. இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்தார். துரதிருஷ்டவசமா அந்த பொண்ணோட கணவர் சம்பவ இடத்திலேயே இறந்துடவே அந்த பையனுக்கு பழைய நினைவுகள் மறந்து போயிடுச்சு. தான் கண்ணு முன்னாடி 2 உயிர்கள் நிர்கதியா நிக்கிறத பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் செஞ்சு மகனை வளர்க்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு என்று அவனுக்கு புரியும்படி பொறுமையாக எடுத்து கூறினார். தாத்தா சொன்னதில் இருந்த உண்மை அவன் மனதில் ஆழமாக பதிந்து போனது. தன் மனதிற்கு அமைதி தேடி அந்த ஓடைக்கு வந்ததாக கூறினான். அவன் சொல்லும் வரை பொறுமையாக கேட்ட தென்றல், உங்க அப்பாவுக்கு ஒரு குடும்பம் தேவை, அதனால விதவை பொண்ண கல்யாணம் செஞ்சிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இனி அந்த பையனுக்காக வாழ்வாங்க, அவ்வளவுதான். இன்னைய நிலையில ஒருவருக்கு மற்றொருவர் ஆறுதல்னு சொல்லலாம். பெரிய மனுஷி போல் தனக்கு ஆறுதல் கூறுபவளை இமைக்க மறந்து பார்த்தான். உங்க அப்பா நிஜமாவே நல்லவர் தான். அவருக்கு நீங்க ஒருத்தர் தான் மகன். அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க இப்படியே விலகி இருந்தா அந்த வளர்ப்பு மகனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அவள் ஒரு கோணத்தில் யோசித்து சொல்லிவிட்டு நேரமாவதை உணர்ந்து எழுந்தாள். உங்களுக்காவது அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனா அந்த பையன் நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றபடி கிளம்பும் அவசரத்தில் தன்னுடைய பர்ஸை அங்கேயே தவற விட்டதும் மறுபடியும் அங்கே சென்று தேடிய போது அது கிடைக்கவில்லை. அன்றைய நாளின் சிந்தனையில் இருந்து விடுபட்ட தென்றல், அந்த ஓடு பக்கத்துல சோகமா உட்கார்ந்திருந்தது நீங்க தானா? அன்னைக்கு நான் சொன்னதுதான் இன்னைக்கும் நீங்க கடைபிடிக்கிறீங்களா? திகைப்போடு அவனை ஏறிட்டாள். ரவிச்சந்திரன் உங்க அப்பா. சூர்யா அவரோட வளர்ப்பு மகன்கிறதால உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல கோபமே இல்ல. அவள் சரியாக யூகிக்க, சும்மா கலக்கிறப்போ. ஆர் ரவிச்சந்திரன், கே கேசவன் கன்ஸ்ட்ரக்ஷன் MD சூரியபிரகாஷ். கோமதி அம்மா ஒரு விடோ. கேசவன் கோமதி தம்பதிக்கு பிறந்து ரவிச்சந்திரன் கோமதி தம்பதியினருக்கு மகனா வளர்ந்தவன்தான் சூரியபிரகாஷ்.
அவனுக்கும் எனக்கும் 3 வருஷம் வித்தியாசம். போதுமா? அவளை இறுக்கி அணைத்து சில நொடிகள் அமைதியாக இருந்தான் மனோ. வீட்டுக்கு போக நினைச்சு எழுந்தப்பதான் அந்த பர்ஸ பார்த்தேன். அதுல உன்னோட சின்ன வயசு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் 500 ரூபாய் தாள்ல இளந்தென்றல்னு உன் பேரும் எழுதி இருந்தது. அன்றைய நினைவில் ஆழ்ந்து செல்பவனை கேள்வியாக நோக்கினாள். உன்னை மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேனேன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன். ஆமா, அது எப்படி ஒவ்வொரு வருஷமும் கிரீட்டிங் கார்டு அனுப்பும்போது வெவ்வேறு முகவரியிலிருந்து அனுப்புன? சரியா டிசம்பர் 31 என் கைக்கு கிடைச்சிடும். நீண்ட நாள் சந்தேகத்தை அவளிடம் கேட்டான். அவன் மார்பில் இருந்து முகத்தை நிமிர்த்தி, நான் சின்ன பொண்ணுங்கிறதால உங்க அட்ரஸ் எனக்கு தெரியாது. அதனால ஷீலாமா கிட்ட சொல்லி எஸ்டேட்டுக்கு அனுப்ப சொல்வேன். சில நேரங்கள்ல டொனேஷன் கேட்க வெளியே போகும்போது அனுப்புவாங்க என்று சிரித்தபடியே விளக்கம் கொடுத்தாள். நான் தான் மனோன்னு உனக்கு எப்ப தெரியும்? ஆர்வத்தோடு கேட்டான். அவளது வழக்கமான துடுக்குத்தனம் தலை தூக்க, என்னடா இந்த இரும்பு மனுஷனை மட்டும் இவ்ளோ பிடிக்குதேன்னு அடிக்கடி யோசிச்சப்பதான் அலமாரியில நான் அனுப்பின கிரீட்டிங் கார்டு கைக்கு கிடைச்சது. நீங்க கடந்த காலத்தை பத்தி சொன்னப்போ எல்லாமே தெளிவாகிடுச்சு என்றாள். இத்தனை நாளும் உண்மையை மறைச்சதுக்கு தண்டனை தரலாமா? அவளின் இதழை சிறை செய்தான். அந்த முத்தத்தை ஆழ்ந்து அனுபவித்த பெண்ணவள் முகம் சிவக்க மயக்கத்தில் வெளிமோடினாள். பச்சை பசேல் என்றிருந்த தேயிலை தோட்டத்தின் நடுவே இருந்த மரத்தின் கிளையில் இருந்து குயில் கூவ சத்தம் கேட்டு அவளை விட்டு விலகியவன், அங்க பாரு, மேற்கு திசை நோக்கி கை காட்டினான் மனோ. சிவப்பு நிறத்தில் இருந்த சூரிய நிலவொன்று மலையின் முகட்டில் மெல்ல மறைய மேற்கு வானம் சிவந்த வண்ணம் இருக்க, கைக்கு எட்டும் தூரத்தில் வானத்தில் மிதந்து சென்றது மேக கூட்டங்கள். பசுமை நிறம் மங்காத மரங்களும் தேயிலை தோட்டங்களும் கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்க, எங்கிருந்தோ கூவிய குயிலின் சத்தத்தில் தன்னையே மறந்தாள் தென்றல். பாவா, ரொம்ப அழகா இருக்குல்ல? சூரியன் மீது வானம் கோபமா இருக்கிறதாலதான் இப்படி செவந்திருக்குது என்றால் ரசனையோடு. இல்ல, அந்த வானத்துக்கு சூரியன் மேல காதல் தான். வேண்டுமென்றே அவளை வம்பிற்கு இழுத்தான். இல்ல பாவா, அவன் தன்னை பிரிஞ்சு போறத தடுக்க முடியாம அவனை முறைக்கிறா. அதுதான் சுட்டெரிக்கிற சூரியன் கூட அவளோட காதலுக்கு கட்டுப்பட்டு சிவந்த முழு நிலவா மலையின் முகட்ல மறையறான். அந்த தருணத்தை அழகாக வர்ணித்தாள். அவளின் ரசனை அவளின் மனத்தை கவர அவளின் கன்னத்தில் முத்தமிட்டு, ஐ லவ் யூ புயல், தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினான். ஐ லவ் யூ பாவா பதிலுக்கு சொல்ல அந்த நாள் அவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறிப்போனது. தென்றல் சொன்னது போல, சந்தோஷத்தை நாம் தேடிச் செல்ல வேண்டியதில்லை, நம்மை சுற்றி உள்ளவர்களை சந்தோஷமாக வைத்திருந்தால் போதும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையாகிவிடும். தனக்குள் இருக்கும் நேசத்தை பகிர்ந்து அதன் மூலமாக பன்மடங்கு அன்பை திரும்ப பெறுவதுதான் காதல். அன்பும் காதலும் கொடுக்க கொடுக்க குறையாத பொக்கிஷம். அது இருவருக்கும் நிறைவாக கிடைத்துள்ளது என்று சொல்லலாம். அங்கிருந்த ஒரு வாரமும் அவளை மகிழ்ச்சியின் எல்லைக்கு அழைத்து சென்றான். மீண்டும் இருவரும் கோவை வந்து சேர நாட்கள் ரெக்கை கட்டி பறந்தது. சாருலதா பெற்றவர்களை பார்க்க வேண்டும் என்று அடம் பிடிக்க ரிஷிநந்தன் அவளை ஊட்டிக்கு அழைத்து சென்றான். அங்கிருந்து கிளம்பும் போது ராஜசேகரையும் மனோவையும் பார்த்துவிட்டு செல்லலாம் என்று முடிவெடுத்தனர். அவர்கள் செல்லும் போது ராஜசேகர் பேரனை பார்க்க தயாராக மூவரும் சேர்ந்து எந்த விதமான தகவலும் தராமல் மனோவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். காலை பொழுது விடிந்து வெகுநேரம் ஆன பிறகு கண் விழித்த தென்றலுக்கு தலை பாரம் என கணக்க கணவனை தேடினாள். அவன் அருகே இல்லாமல் போகவே சிந்தனையோடு பால்கனிக்கு சென்று எட்டி பார்த்தாள். தோட்டத்தில் ஏதோ வேலையில் ஈடுபட்டிருந்த கணவனிடம் செல்ல நினைத்து திரும்ப அவளின் தலை கிர்ரென்று சுற்றியது. அங்கிருந்த கைப்பிடி சுவரை பிடித்துக்கொண்டு சில நொடி நின்றவள் மெல்ல கீழிறங்கி சென்றாள். ரிஷிநந்தன், சாருலதா, ராஜசேகர் மூவரும் மனோ தோட்டத்தில் நிற்பதைக் கண்டு, இவனுக்கு தோட்டத்துல என்ன வேலை? கேள்வியோடு சாரு முன்னே செல்ல 2 ஆண்களும் அவளை பின்தொடர்ந்தனர். இவர்கள் வந்ததை அறியாமல் தோட்டத்திற்கு சென்ற தென்றலை பார்த்து என்ன நடக்கிறது என்று மூவரும் அமைதியாக கவனித்தனர். அதை அறியாத மனோ பல வண்ண மலர் செடிகளை தோட்டத்தில் நட்டு கொண்டிருக்க கணவனை அந்த நிலையில் கண்டவளின் முகத்தில் குறும்பு கூத்தாடியது. என்னப்பா, தோட்ட வேலையெல்லாம் எப்படி போகுது? நான் சொன்ன செடிகளை சரியான இடத்துல நட்டுட்டியா? அதிகாரமாக கேட்டாள் தென்றல். சட்டென்று வேலையை முடித்துக்கொண்டு எழுந்தவன், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் சின்னம்மா. இத பராமரிக்காம விட்டா செடி வாடி போயிடுமுங்க.
பணிவோடு பதில் கூறினான். தென்றலின் சேட்டையை நேரில் கண்டு இந்த அளவுக்கு வாழுத்தனம் பண்ணுவாளா? சாரு வாயை பிளக்க, என்னோட பேரனா இது? அவர் சந்தேகமாக கேட்க சத்தமின்றி சிரித்தான் ரிஷி. நல்லாவே தொழில் கத்து வச்சிருக்க. என் புருஷன் வரட்டும், உனக்கு சம்பளத்தை உயர்த்தி தர சொல்றேன். தென்றல் வழக்கமான குறும்போடு சொல்ல, சரிங்க அம்மணி என்றான் மனோ. தன் பேரனின் கம்பீரமான நடையும் தோற்றமும் மனக்கண்ணில் தோன்றி மறைய அங்கே நடந்ததை பார்த்து ஆச்சரியத்தில் வாய் மீது விரல் வைத்து நின்று விட்டார் ராஜசேகர். ஏனுங்க சின்னம்மா, இந்நேரம் வரைக்கும் தூங்குனா குடும்பம் உருப்பிடுமா என்றவனை ஓர விழிகளால் நோக்கி, என்னப்பா செய்யறது, நானும் நைட்டு சீக்கிரம் தூங்கி காலையில நேரத்துல எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்க முதலாளி விட்டா தானே என்றால் சலிப்போடு. அவளை பொய்யாக முறைத்து, முதலாளி உங்களை தூங்க விடாம தொல்லை செய்யறாரோ என்றான். தன் சேலை முந்தானையை எடுத்து இடுப்பில் செருகியபடி, உங்க முதலாளிக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. காலையில எழுந்ததும் கட்டின மனைவிக்கு ஒரு காஃபி கூட போட்டு தராம தோட்ட வேலை செய்யறாரு. அந்த மனுஷனுக்கு தலையில நட்டு லூஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ என்ன நினைக்கிற? குறும்போடு இடது புருவத்தை உயர்த்தினாள். உங்களுக்கு வாழுத்தனம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேனுங்க அம்மணி என்றவளின் கைகளுக்கு சிக்காமல் ஓடியவளை விடாமல் விரட்டினான். உங்களை பார்த்தா ரஞ்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் மாதிரி தெரியல பாவா. தோட்டக்காரனுக்கு இருக்க 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தி இருக்கு. தென்றல் கேலி செய்ய, ஏய் நில்லுடி, இல்ல உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மனோ கத்த, சரிதான் போடி ரஞ்சிதா. குறும்போடு நாக்கை துருத்தி காட்டிவிட்டு ஓடினாள். என்னது, நான் உனக்கு ரஞ்சிதாவா? இன்னைக்கு உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. மனோ சொல்ல இருவரின் வாக்குவாதங்களை கண்டு சாருவும் ரிஷியும் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தனர். நான் ரொம்ப சமத்து பிள்ளை, எனக்கு வாய் பேசவே தெரியாது. அவள் பொய்யாக நடிக்க, யாருக்கு? உனக்கா வாய் பேச தெரியாது? அவளை விரட்டி கொண்டு ஓட விளையாட்டு சுவாரஸ்யத்தில் திடீரென்று யார் மீதோ மோதிய படபடப்பில் நின்றாள். தன் எதிரே நின்றிருந்த ராஜசேகரை பார்த்ததும், ஐயோ தாத்தா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டனே. பதட்டத்தில் 2 அடி பின்னே நகர அவளின் பின்னோடு வந்த மனோ தாத்தாவை கண்டவுடன் பின்னந்தலையை தடவியபடி நின்றான். இது நீதானா மனோ? ஏன் கண்ணா, என்னாலேயே நம்ப முடியலையே என்றவரை பார்த்து அவளது வழக்கமான குறும்பு தலை தூக்கியது. உங்க கண்ணாடிக்கு பவர் போயிருக்கும் தாத்தா, அவரை வாரினாள். அதை கேட்டு சாருவும் ரிஷியும் வெடித்து சிரிக்க, என்னடா இது எனக்கு வந்த சோதனை என்று நினைத்தார். இருவரும் சிரிப்பதை பார்த்து, பாவா இவங்களுக்கு லூசு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் கீழ்பக்கத்துக்கு போன் பண்ணுங்க என்று கட்டளையிட, இப்போது அவர்களை பார்த்து சிரிப்பது அவரது முறையானது. தென்றல் அவளை அதட்டியவன் மற்ற மூவரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைய, என்னடா இப்படி தலைகிலா மாறி இருக்க? சிரிப்போடு கேட்டாள் சாரு. என் தங்கச்சியை எப்படிடா சமாளிக்கிற? ரிஷியும் சந்தேகம் கேட்க, அவளை விட 2 மடங்கு அதிகமா குறும்பு செய்ய கத்துக்கிட்டேன், லகுவாக பதில் கொடுத்தான். அவர்களுக்கு காஃபி போட்டு எடுத்து வரச் சென்ற தென்றல் தலை சுற்றல் காரணமாக மயங்கிச் செறிய, அதை கண்ட மனோ பதட்டத்தோடு அவளை தாங்கி பிடித்தவனின் கைகள் நடுங்க, தென்றல் என்னடா பண்ணுது? கண்ணு திறந்து பாருடா, என்ன பாரு. தன்னவளின் கன்னத்தை தட்டினான். ரிஷி வேகமாக டாக்டருக்கு அழைக்க, ராஜசேகர் தண்ணீரை எடுத்து அவளின் முகத்தில் தெளித்து மயக்கம் தெளிந்து தென்றல் கண் திறந்த பிறகுதான் மனோவிற்கு உயிரே வந்தது. எனக்கு தலை சுத்துது பாவா. தாயை தேடும் குழந்தையாய் சொன்னவளை அறைக்கு தூக்கிச் சென்றான். படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்தான். ஆண்கள் மூவரும் பதட்டத்தோடு நின்றிருக்க சாருவின் முகத்தில் சிந்தனை படர்ந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.